நல்லவை கேட்போம் நமது சேனலில் பலராமருடைய வீரச் செயல்களை பற்றி கேட்போம். தேவ சத்ருவான நரகாசுரன், அவனுடைய நண்பன் வானர சிரேஷ்டனான திவிதன் என்பவன் இருந்தான். அவன் ராமாவதார காலத்தில் வானர சைன்யத்தில் சேர்ந்து ராவண யுத்தத்தில் ஒரு பெரிய பங்கு வகித்தவன், பெருமை பெற்றவன். அவன் வாலியினுடைய பத்னியான தாரையினுடைய சகோதரன். முன்பு திருப்பார்கடலை அமுதம் கடைந்த நேரத்தில் தேவர்களை பயமுறுத்தி கொஞ்சம் அமிர்தத்தை வாங்கி உண்டவன். அப்படிப்பட்டதான அந்த வானர சிரேஷ்டன் இப்பொழுது கிருஷ்ணாவதார காலத்தில் மதிமயங்கி அசுரர்களுடன் சிநேகம் வைத்து கொண்டு தேவர்களுக்கு பல வகையான தீமைகளை செய்து வந்தான். இந்திரனுடைய பிரார்த்தனையினால் கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்தான். அதை தெரிந்து கொண்டதான இந்த திவிதன், இந்த வானரமானது தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு செய்ய ஆரம்பித்தது. யாகங்களையும் கிராமங்களையும் வனங்களையும் மனிதர்களையும் அழிக்க ஆரம்பித்தது. மலைகளை தூக்கி எறிந்து கிராமங்களை பொடி பொடியாக்கினது. மரங்களை வேரோடு பறித்து கடலில் எறிந்தது. அதனால் சமுத்திரம் கொந்தளித்து கரையை மீறி வரலாயிற்று. இப்படி பலவிதமான உருவங்களை கொண்டு கிராமப்புறங்களுடைய பயிர்களை எல்லாம் அழித்தது. இப்படி இந்த குரங்குனால, வானரத்தினால உலகத்திற்கு மிகவும் துன்பம் ஏற்பட்டது. வேதாத்தியனம் இல்லை, யாகம் இல்லை, இப்படிப்பட்டதான கெட்ட செயல்களை செய்து வந்தது இந்த வானரம். துவாரகைக்கு கிழக்கில் ரைவதகம் அப்படிங்கிறதான ஒரு மலை, அந்த பர்வதத்தில் ஒரு சமயம் பலராமர் தன்னுடைய ரேவதி முதலான மனைவிமார்களை அழைத்து கொண்டு அந்த மலையின் பக்கத்தில் இருந்ததான உத்தியானவனத்தில் சந்தோஷமாக ஒரு விகாரம் செய்து வந்தார். அப்பொழுது மதுபானம் அறிந்து இந்த மனைவியர்கள் கூட ஆடிப்பாடி ஆனந்தத்தை அனுபவித்து வந்தார். அந்த சமயத்தில் இந்த வானரமானது அவர் முன்னால் வந்து அவருடைய ஆயுதங்களான கலப்பை, உலக்கை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டது. அது மட்டும் இல்லாமல் பலராமரை பார்த்து பல்லை காட்டி பரிகாசம் செய்தது, உர் என்று முறைத்தது. இப்படி பல சேஷ்டைகளை செய்தது இந்த வானரம். இவருடைய பத்னிகள் முன்னிலையில் வந்து சிரித்தும் குதித்தும் கூத்தாடியும் அந்த மது பாத்திரங்களை எல்லாம் உடைத்தும் கவிழ்த்தும் இப்படி பல சேஷ்டைகளை செய்தது. அவர்களை பயமுறுத்தியது. இதனால் பலராமனுக்கு கோபம் அதிகமாக வந்தது. அதிகமாக வந்ததும் அவர் அந்த ஆயுதமான உலக்கையை அந்த வானரத்திலிருந்து பிடுங்கி கொண்டார். பயங்கரமான ஒரு பெரிய பாறையை எடுத்துன்னு வந்து அந்த பலராமர் மேலே வீசியது. உடனே பலராமர் அந்த உலக்கையினால் அந்த பாறையை தடுக்க அது 100 துண்டுகளாக பிளந்து விழுந்தது. இப்படி வானரத்துக்கும் பலராமருக்கும் பெரிய யுத்தம் ஆரம்பமாச்சு. அந்த யுத்தமானது நடந்துட்டு இருந்தது. இதனால் அந்த வானரன் பலராமனுடைய மார்பில் தன்னுடைய முஷ்டியினால் ஓங்கி ஒரு குத்து குத்தித்து. உடனே பலராமர் என்ன பண்ணார், தன்னுடைய முஷ்டியினால் வானரத்தினுடைய தலையில் ஓங்கி ஒரு குத்து குத்தினார். அது தாங்க முடியாமல் அந்த திவிதன் வாயினால் ரத்தம் கக்கி ஆயுள் முடிந்து இறந்து கீழே விழுந்தான். இப்போ அமிர்தத்தை உண்டதனால் இவனுக்கு இறப்பு இருக்காது, சிரஞ்சீவியாக வாழ வேண்டியவன் தான் அப்படின்னு இருந்தாலும் பெரியோர்களிடத்திலே இவன் அபச்சாரம் பட்டதால் இவனுடைய நன்மைகள்லாம் போய் ஆயுள், புகழ், செல்வம், நல்ல லோகங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே, அந்த சிரேயஸ்கள் எல்லாமே அழிந்து விடும் அப்படிங்கிறத இந்த அபச்சாரத்து மூலமாக இது தெரிஞ்சுது. ஆயுகு ஸ்ரீயம் யசோ வித்தம் லோகானாசிஷயேவச்ச
ஹந்தி ஸ்ரேயாம்சி சர்வாணி பும்சோ மகததிக்ரமஹ. இப்படி இந்த வானர சிரேஷ்டன் இவன் இறந்ததனால், இவனை கொன்றதால் எல்லோரும் பலராமரை கொண்டாடினார்கள். ராமாவதாரத்தில் துஷ்டனான ஒரு வானரத்தை கொன்று அந்த தேவர்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணினான் சக்கரவர்த்தி திருமகன். அதுதான் துஷ்டனான வாலி வானரம். இங்கே துஷ்டனான திவிதன் என்ற வானரத்தை பலராமன் கொன்று தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான். தேவர்கள் கொண்டாடினார்கள். இப்படி ராமாவதாரத்தில் ஒரு வானர வதமும், கிருஷ்ணாவதாரத்தில் பலராமன் மூலமாக ஒரு வானர வதமும் நடந்தது. 2 பேருடைய திருவிளையாடலை மிகவும் அழகாக எடுத்து காமிக்கிறது. இதனால் தேவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. வஜ்ரபாணி மகிதாத்புத பூமா வானரேன நிகதேன சராமஹ வியாச்சகார வினதா பயதாதா பூர்வராமச்சரிதம் புனருக்தம். அப்படின்னு இந்த விஷயத்தை யாதவாபிதத்தில் சுவாமி தேசிகன் அருளை செய்துள்ளார். இப்படி திவிதன் அப்படிங்கிறதான வானரத்தினுடைய சம்ஹாரத்தினால் மகிழ்ந்ததான தேவர்கள் துவாரகைக்கு வந்து பலராமரிடத்தில் வந்து இந்த வானர சம்ஹாரத்தினால் தாங்கள் பெற்ற நன்மையை விண்ணப்பித்து பலராமரை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இப்படி மைத்ரேயர் பூமியை தாங்கக்கூடியதான ஆதிசேஷன்தான் இம்மாதிரி பலராமனாக அவதரித்து பல திருவிளையாடல்களை எல்லாம் செய்துள்ளார். எப்படி பலமும் புத்தியும் மிகுந்தவர் பலராமர் அப்படின்னு அவருடைய வீர செயல்களை எல்லாம் அளவிட முடியாது அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறார் மைத்ரேயருக்கு. இப்படி பலராமருடைய வீர செயல்கள் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஒரு இனிமையை தரக்கூடியதாக இருந்ததாம். அதாவது கிருஷ்ணருடைய வீர செயல்களுக்கு பலராமருடைய வீர செயல்களும் ஒன்றுக்கொன்று எப்படி இருந்தது என்றால் சர்க்கரை பால் போன்றதாக இருந்தது அப்படிங்கிறார். கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்கள் சுவை தரக்கூடியது, ரசிக்கத்தகுந்தது. அதே போல பலராமனுடைய பிரலம்பாசுரனை கொன்றது, ஹஸ்தினாபுரத்தை வீழ்த்தியது, யமுனை நதியை இழுத்தது, இப்படி பல திருவிளையாடல்களை நாம் அனுபவித்தால் இருவருடைய திருவிளையாடல்களும் சரித்திரங்களும் மிகவும் சுவையாக ரசிக்கத்தகுந்ததாகவும் இருந்தது. அதுக்கு பலராமருடைய லீலைகள் சர்க்கரை போன்றதும் கிருஷ்ணனுடைய லீலைகள் பால் போன்றதும் என்று இரண்டையும் தனித்தனே சுவை உள்ளதாக இருந்தாலும் ஒன்று சேர்த்து சுவைத்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும், இனிமையாக இருக்கும் அப்படின்னு பெரியோர்கள்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை தசாவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி சாதிக்கிறார். பக்கத் கௌரவ பட்டண பிரபதய பிராஸ்த பிரலம்பாதய தாலாங்கஸ்ய ததாபிதா விகிருதயஸ்தன்வந்து பத்ராணினः க்ஷீரம் சர்க்கரையேவயாபிரபிருதக் பூதா பிரபூதைர்குணைः ஆகௌமாரகமஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாஹ் கேலயः. அப்படின்னு 2 பேருடைய திருவிளையாடல்கள் மிகவும் சுவை உள்ளதாக இருந்தது என்பது ஆச்சாரியனுடைய அருளிச் செயல் அனுபவம். அவ்வாறே நாமும் அனுபவிப்போம். மற்றவை நாளை கேட்போம்.